இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் குற்றம் கடிதல். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ போல ஏதாவது இது போல் ஒரு சில நல்ல படங்களை தமிழ் சினிமாவை வாழ வைக்கின்றது. அதிரடி மாஸ் பாடல் டான்ஸ் என கமர்ஷியல் பஞ்சாமிர்தத்தை பார்த்து சலித்து போன நம் மக்களுக்கு ஒரு தரமான படத்தை நாட்டிற்கு தேவையான நல்ல கருத்துடன் சொல்ல வந்திருக்கிறது குற்றம் கடிதல். குற்றமே பகையை உண்டாக்கும் என்ற ஸ்லோகனுடன் தான் படத்தின் தலைப்பே வருகின்றது. அப்படி என்ன குற்றம், அதன் விளைவு என்ன, அதற்கு தீர்வுதான் என்ன என்று 2 மணி நேரத்தில் பல உணர்ச்சி பூர்வமான காட்சி அமைப்புகளுடன் கூறியிருக்கிறார் இயக்குனர் பிரம்மா. மெர்லின் மணிகண்டன் கலப்பு திருமணத்துடன் ஆரம்பிக்கின்றது படம். மெர்லின் பள்ளி ஆசிரியர், எப்போதும் முகத்திலும் மனதிலும் ஒரு வகை பதட்டம் நிறைந்தவர். மணிகண்டன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், கலங்காத மனம், நிதானமாக செயல்படுவார். வீட்டார் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கின்றார். திருமணம் முடிந்த முதல் நாள் பள்ளிக்கு செல்லும் மெர்லின் தன் தோழிக்காக அவர் எடுக்க வேண்டிய வகுப்பை இவர் எடுக்கிறார். செழியன் என்ற சுட்டி மாணவன் ஒரு மாணவிக்கு முத்தம் கொடுத்து விட்டான் என்பதற்காக அவனை மன்னிப்பு கேட்க சொல்கிறார் மெர்லின். அவன் அதெல்லாம் முடியாது என நக்கலாக பதில் சொல்ல மெர்லின் கோபத்தில் அவனை அடிக்க மயங்கி விழுகிறான். இதன் பிறகு செழியனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல மெர்லின் மணிகண்டனும் பிரச்சனை முடியும் வரை வேறு ஊருக்கு செல்ல செழியன் பிழைத்தானா, மெர்லின் தன் தவறை உணர்ந்தாரா என்பதை உணர்ச்சி போராட்டங்களுடன் வடிவமைத்துள்ளார் பிரம்மா. தமிழ் சினிமா உலக அரங்கில் காலரை தூக்கிவிடும் காலம் போல இது. காக்கா முட்டையை தொடர்ந்து இப்படி ஒரு தரமான படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்த பிரம்மாவிற்கும் இந்த படத்தை தயாரித்த சதீஷ் அவர்களுக்கும் முதல் பாராட்டு. படத்துல அத்தனை கதாபாத்திரங்களும் நடித்தவர்கள் என்று சொல்லக்கூட ஒரு இடத்தில் சொல்ல முடியாது. பள்ளியில் கடைசி பெஞ்சில் அமைந்திருக்கும் மாணவன் கூட வாழ்ந்திருக்கிறான் கதாபாத்திரமாக. மிஷ்கின் படங்களை மிஞ்சும் சிம்பாலை காட்சிகள். அந்த பையன் அடித்துவிட்டு வீட்டிற்கு அழுது கொண்டே வரும் மெர்லின் காலில் ஒரு பாலத்தின் பை ஓட்டி வருகின்றது. செய்த தவறு காலை சுற்றி வருவதாக சுட்டி காட்டியுள்ளாரா இயக்குனர் என்று தெரியவில்லை. இதே போல் செழியன் ஆட்டிசம் குழந்தை என்று நினைத்தால் மிக புத்திசாலி பையனாகவே காட்டியிருக்கிறார். இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், வாய்வு வந்துடும் என்று வாத்தியாரை கிண்டல் செய்து அம்மாவிற்கு தெரியாமல் அவர் ஆட்டோ எடுத்து ஓட்டுவது எல்லாம் செம்மவாளு. படத்தில் அனைத்து கதாபாத்திரத்திற்கும் சின்ன செப்பமாக விளங்குவது பாவல் நவகின் தான். செழியன் மாமாவாக கம்யூனிசம் பேசி முரட்டு அன்பு நிறைந்த இளைஞனாக செம்ம ஸ்கோர் செய்திருக்கிறார். முதல் காட்சியிலே ஒரு குருக்களிடம் விதண்டாவாதம் செய்து மெர்லின் அம்மாவிடம் சண்டை போடும்போது அங்கு ஜெபம் நடக்கும் போது கடைசி வரை காத்திருக்கிறார் பாவல். இதெல்லாம் பெரியார் கட்சிக்கான உண்டான கொள்கை போல. வெள்ளைத்தோல் கண்ணாடி ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களை மட்டும் நல்லவர்களாக பார்த்து வரும் இந்த சமூகத்துல நடு இரவுல ஒரு லாரியில பயணிக்கும் மெர்லின் மணிகண்டன் ஏன் இந்த லாரியில் ஏறினாய், அவன் யார், பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு என்று அடுத்த நிமிடம் அந்த லாரி டிரைவர் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி தரும் காட்சி செம்ம சௌகரி. அதே போல் திருடனை நாங்கள் அடிப்பதும் குழந்தைகளை நீங்கள் அடிப்பதும் ஒன்றாக என்று கேட்கும் பெண் போலீஸ் அடுத்த காட்சிகள் தன் மகனிடம் என்னப்பா சாப்பிடுகிறாய் என கேட்பது கிளாஸ். கொலைவெறியுடன் இருக்கும் பாவல் தலைமை ஆசிரியரை சந்தித்து உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் இப்படி செய்தீர்களா என்று கேட்க ஏதும் பேச முடியாமல் தலைமை ஆசிரியர் அழுத தலைமை ஆசிரியர் மனைவி உடனே எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்து விட்டான் என்று அந்த நிகழ்வை கூறும் இடத்தில் கண்டிப்பாக 2 கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்கும். படத்தின் ஆரம்பத்திலேயே செக்ஸ், கல்வி எத்தனை முக்கியம் என்று பேசும் அந்த ஆசிரியர் கதாபாத்திரம் செம்ம போல்ட். எப்படி நான் பிறக்கிறோம் என்று கிளாஸ் எடுக்க வரும்போது ஆசிரியரை கிண்டல் செய்யும் மாணவனிடம் அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி படம் எடுத்து அதே மாணவனை கைத்தட்டல் வைக்கும் காட்சி ஒட்டுமொத்த திரையரங்கும் கைத்தட்டலில் அதிகிறது. எதுக்குங்க சொல்லணும், 10 வருடத்திற்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு நல்ல படம் வருகிறது, அதிலும் குறை கண்டுபிடிக்க வேண்டுமா? மொத்தத்துல குற்றம் கடிதல் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படம், தமிழ் சினிமா ரசிகர்கள் தவிர்க்க கூடாத படம். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.